ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். அதாவது நாளுக்கு நாள் விஜய் பார்வதி அவர்களுடைய கேம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல தெளிவாக எல்லாரையும் பக்கமாக அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கன்னி அவங்களோட பற்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அந்த திவாகர் ரெண்டு பேருமே வந்து சில விஷயங்களை வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, பிரவீன் வந்து ஒரு 3 நாளைக்கு அதாவது ஸ்டார்டிங் பிக் பாஸ் ஆரம்பித்து 3 நாள் எப்படி இருந்தார் நம்ம எல்லாரும் பார்த்தோம். எல்லாத்துக்கும் மூக்கு நுழைச்சார், எல்லாத்துலேயுமே வந்து திவாகரை ரொம்ப மட்டம் பண்ணார், எல்லாத்தையும் பண்ணார். ஆனால் இப்போ அந்த பிரவீன் எங்கே? ஏன்னா அந்த சவுண்டு எல்லாமே கேட்டதுக்கப்புறமா இப்போ அடக்கி வச்சு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு இங்கே திவாகர் சூப்பராக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேசிக்லி இஸ் நாட் குட்ன்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா கமருதீன் ஆல்சோ இஸ் நாட் குட் அப்படின்றார். ஏன்னா என்னை வந்து எப்போல்லாம் பார்க்குறோன்னா அப்போல்லாம் சிங் சாக் இப்படி தான் கலாய்ப்பான். அப்படின்னா பார்வதி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நேற்று ஒரு கசமசம் நடந்துச்சு. என்னென்னா அதான் விஜய் பார்வதிக்கு கமருதீன் மேலே ஒரு காதல் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கும் சொல்லிட்டார். ஆனால் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கல, மறைமுகமாக அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைண்ணே அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் தான் ஓகே, அதாவது அந்த டாக்ஸிக் லெவலில் கம்பேர் பண்ணுவோம் இவன் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இருக்குதுலேயே ரொம்ப பெரிய விஷயம் என்ன யார் தெரியுமா? எஃப்ஜே, பிரவீன்ராஜ், சபரி இவங்க எல்லாமே தான் பயங்கரமான விஷயம். அதுலேயும் இன்றைக்கி இந்த சபரிலாம் வந்து அந்த ரவுண்டில் தோற்று வெளியே வந்தால் பாருங்க, செம்ம ஹாப்பின்னு சந்தோஷத்தில் அப்படி துள்ளி குதிச்சானு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஹாப்பியை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இவங்க சொன்ன மாதிரி எஃப்ஜே, பிரவீன், சபரி உண்மையிலே விஷம்தான். ஏன்னா இவங்க எப்போ என்ன ரியாக்ட் பண்ணவே தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாரம் ஒரு மாதிரி இருந்தாங்க, 2வது ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்காங்க. சபரி ஃபஸ்ட் வாரம் வந்துட்டு இதே விஜய் பார்வதி சபரியை கலாய்க்கும் போது அவரோட வே ஆஃப் அப்ரோச் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ சபரி வந்துட்டு விஜய் பார்வதி கலாய்க்கும் போது விஜய் பார்வதி அதே மாதிரி தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வேறு மாதிரி இருக்குது, விஜய் பார்வதி மாதிரி இமிட்டேட் பண்ணுறாரு. அப்போ 2வது வாரத்தில் இவ்வளோ சேஞ்சஸ்னால் இன்னும் போக போக எப்படி இருக்குன்றது தெரியல. அதேமாதிரி பிரவீன்ராஜ் சுத்தமாக வந்துட்டு அந்த பிரவீன்ராஜ் எங்கே அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. எஃப்ஜே மாறலை, ஆனால் டாக்ஸிக் அது வந்து மாற்றிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி 2 பேரும் மாறி வந்துட்டு அவங்களோட விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவங்க சொல்கிற மாதிரி இந்த 3 பேர் தவிர்த்து வேறு யாரெல்லாம் இவங்களாம் விஷங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.